பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மிதுன ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 இந்த ஒரு வருடம் மிதுன ராசிக்காரங்களின் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம். ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க. இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாம் வரும்ல. ஆனா 2026 நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது. இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம். கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய அப்படின்னு பதிவிடுங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்றாக அமையும். உங்களை வீழ்த்த வரல, உங்களை உயர்த்த வருது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு, ஏன் அந்த பிரிவு நடக்குது, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இதை மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. மிதுன ராசிக்காரர்களின் மனசு அவர்கள் வெளியே காட்டுற சிரிப்பு உண்மையிலேயே உள்ளிருக்கும் ஆழமான காயத்தை மறைக்கிற போர்வைதான். உங்களை யாரும் புரிஞ்சுக்கல, உங்க மனசு என்ன சொல்லுங்கிறத யாரும் கேட்கல, உங்களோட கனவு என்ன அப்படின்னு போய் யாரும் மதிக்கல. ஆனா நீங்க மட்டும் கவனமா அமைதியா இந்த எல்லா சுமையையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பல வருடங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தீங்க. கடந்த சில ஆண்டுகளா மிதுனராசிக்காரர்கள் வாழ்க்கையால் நிறைய தடவைகள்ல சோதிக்கப்பட்டவர்கள். வளர்ச்சி இல்லாத நிலை, வேலை மாற்றம் அல்லது நிலையின்மை, பணம் வராத ஓட்டம், மன அமைதி இல்லாமை, அன்பு தொடர்பான காயங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத பிரிவு, நம்பிக்கை உடைச்ச மனிதர்கள், சரியான முடிவெடுக்க முடியாத குழப்பம், எதை தொடங்கினாலும் பாதியிலேயே நிற்கும் நிலை, நிம்மதியா தூங்க முடியாத இரவுகள், இதெல்லாம் ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, பல வருடங்களாகவே மிதுனராசிக்காரர்கள் சுமந்த அந்த சுமை. அது யாருக்கும் தெரியாது, யாரும் கவனிக்காதது. ஆனால் அந்த சுமை உங்கள் தோளிலும், உங்கள் மனதிலும், உங்கள் இதயத்திலும் ஆழமா உட்கார்ந்திருந்தது. இப்ப 2026 உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம், இந்த ஆண்டு எப்படி போகும், வந்த கஷ்டம் உங்கள் மனதை உண்மையிலேயே சோர்வாக்கி இருக்கலாம். ஆனால் கேளுங்கள், 2026 உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் தருகிற வருடம். இது ஒரு கணிப்பு இல்லை, இது ஒரு உண்மையான புதிய அத்தியாயம். உங்கள் முன்னேற்றத்தை கட்டி போட்ட சூழல்கள் மெதுவாக விலகும். 2026 தரப்போகும் மாற்றங்கள் திசை, தெளிவு, மன அமைதி, வேலை முன்னேற்றம், வாய்ப்புகள் தானா வந்து சேரும் நிலை, அன்பு மீண்டும் மலர்வு, மன ஓட்டம் சரியாகுதல், யாராலும் தடுக்க முடியாத முன்னேற்றம், கண்ணீருக்கு பதிலாக நிம்மதி. இதுவரை எது உங்களை தள்ளியது, அது 2026 உங்களை முன்னேற்றத்திற்கு தள்ளும் சக்தியாக மாற்றப் போகிறது. நான் இங்கே சொல்கிறது ஜாதகம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையோட உண்மையும் தான். என்ன நடக்க போகுது, எது தடை, எந்த கதவு திறக்க போகுது, இதையெல்லாம் சொல்கிறேங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்லி கொடுப்பேன். மிதுன ராசிக்காரர்கள் பல வருடங்களாக சந்தித்த கஷ்டங்களின் நிஜ காரணமும் கிரகங்களால் மட்டும் இல்லை, உங்களுக்கு நடந்த பாதிப்பு, உங்கள் வாழ்க்கையின் ஆழமான மனநிலை, உங்கள் சுற்றத்தில் இருந்த மனிதர்களின் தன்மை, இதுவும் காரணமே. வாழ்க்கை உங்களை பல முறை துரோகம் செய்தது, நீங்கள் மன்னிச்சிங்க. ஆனால் வாழ்க்கை உங்களை மன்னிக்கவே இல்லை. எல்லாரையும் காப்பாற்றினீர்கள், ஆனால் உங்களை காப்பாற்ற யாரும் வரல. இது மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வழி. நீங்கள் அதிகமாக யோசிப்பவர்கள். சிறிய விஷயத்திற்கே உள்ளுக்குள் 100 கேள்விகள். இது சரியா, இது வேலை செய்யுமா, நான் தவறாக நினைக்கிறேனா, இந்த யோசிப்பு தான் உங்களை முன்னேற வேண்டிய நேரத்தில் நிறுத்தியது, பல நல்ல வாய்ப்புகள் விட்டு போக வச்சது. இது உங்கள் தவறல்ல, இது உங்கள் உள்ளார்ந்த தன்மை. ஆனால் வாழ்க்கை அதை மன்னிக்கவில்லை. உங்கள் நல்ல மனசை உங்களுக்கே தண்டனையாக மாறியது. யாரையும் காயப்படுத்த விரும்பாத உங்கள் தூய இதயத்தை உலகம் பலவீனமாக பார்த்தது. அதனால் உங்களை பயப்படுத்தினீர்கள். நீங்கள் உணர்ச்சியால் முடிவெடுத்தீர்கள், இதயத்தால் நடந்தீர்கள். அதுதான் உங்களை பல வருடம் தடையாக்கியது. மிதுனராசிக்காரர்கள் எத்தனை தடவை மடை முடிஞ்சாலும் வெளியில சிரிப்பை விட மாட்டாங்க.
அது போலி இல்லை, அது பாதுகாப்பு. யாருக்கும் தெரியாமல் ராத்திரி அழுதீங்க, காலையில் எழுந்து அதே சிரிப்பு முகத்தில். இவ்வளவு வலிமை யாருக்கும் கிடையாது. உங்களை தள்ளிய எல்லா காரணமும் 2026 உங்களை முன்னேற்றத்திற்கு தள்ளும் சக்தியாக மாறும். 2026 கிரகநிலை மிதுனராசிக்காரர்களுக்கு மீண்டும் அமைந்து முழு வாழ்க்கையை மெல்ல மெல்ல நல்ல திசைக்கே இழுத்து செல்கிறது. சனி கொடுத்த தாமதம், ராகு கொடுத்த குழப்பம், உள்ளே திடீர் உணர்ச்சி மாற்றம், நம்பிக்கை இல்லாத நிலை ஆல் ரெடியூஸ். கேது கொடுத்த பழைய காயம் ஆறத் தொடங்கும். சுக்கிரன் அன்பை மலரச் செய்யும். எல்லா கிரகங்களும் உங்களை சாதகமாக நகர்த்தும். புதன் உங்களது மூளை, உங்கள் வாழ்க்கையின் இயக்க சக்தி. கடந்த 2-3 வருடங்களில் புதன் பலவீனமாய் இருந்தது. அதனால் யோசனை ஒரு வழி, முடிவு ஒரு வழி. பேச வேண்டிய நேரத்தில் பேச முடியாமல், பேசக்கூடாத நேரத்தில் கோபம், நம்பிக்கைக்குரியவர்களோட பிரச்சனை, கனவு இருந்தாலும் தொடங்க தைரியம் இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் 2026 புதன் நேரே உங்களுக்கு பலம் தருகிறது. முடிவு எளிதாகவும் தெளிவாகவும் வரும். முன்னேற தைரியம் வரும். நீங்க சொல்றது பலமாகும். உங்க வார்த்தைகள்ல மக்கள் முடிவெடுப்பாங்க. சனி கொடுத்த தடை, சோதனை இவை முடிவுக்கு வரும். கையில ஒரு பெரிய பாறை இருந்த மாதிரி இருந்த வாழ்க்கை இப்போ இலகுவாக மாறும். கடைசி நொடி வந்த தடைகள் நின்று போகும். உங்க பொறுமைக்கு பலன் வரும். செவ்வாய் தைரியம் தரும். முயற்சிக்கு உடனடி பலன் வரும். ராகு கொடுத்த மனக்குழப்பம் குறையும். தவறான மனிதர்கள் விலகுவார்கள். கேகு கொடுத்த பழைய காயங்கள் ஆறும். சுக்கிரன் உறவில்லை, அமைதியும் அன்பும் தராருங்க. உறவில் பண ஓட்டம் சீராகும். வேலை நிலை ஒழுங்காகும். உங்கள் திறமை மதிக்கப்படும். 2026 உங்களுக்கு தரப்போகும் மாற்றங்கள் தெளிவு நிலை, உயர்வு, நிம்மதி, பணவரவு, குடும்ப அமைதி, அன்பு மலர்வு. மாதத்தில் மாற்றங்கள் வருங்க. ஜனவரி முதல் டிசம்பர் வரை மெதுவாக உயர்வை உருவாக்கும். ஜனவரி அமைதியை தரும். ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ முருகன் இவர்கள் உங்களுக்கு தடை நீக்கம், மன அமைதி, தைரியம், அன்பு முன்னேற்றம் அனைத்தையும் தருவார்கள். பரிகாரம் பச்சை நிற பொருள். புதன்கிழமை பச்சை நிற உடை பயன்படுத்துங்கள். காலை ஒளி அமைதியான உயர்வை தரும். பணம் நிலை பெறும். குடும்பம் அமைதியாகும். 2026 சொல்கிறது நீங்கள் அனுபவித்த கஷ்டம் உங்களை பலவீனப்படுத்தலை, உங்களை ராஜபாதைக்கு தயார் பண்ணியது. வாய்ப்பு தானாக வந்து சேராது. வாய்ப்பு கதவை திறக்கும். அதை பிடிப்பது நீங்கள் தான். நம்பிக்கை வச்சிருந்தால் சின்ன வாய்ப்பும் பெரிய வெற்றியாக மாறும். கிரகங்களும் சூழலும் கடவுளும் உங்கள் பக்கம் நிற்கிறாங்க. நீங்கள் நல்ல மனசு வச்சுருக்கீங்க. உங்கள் நேர்மை, உங்கள் பொறுமை கடவுளால் ஒரு நாளும் மறக்கப்படாது. 2026 உங்கள் வாழ்க்கையை ஒளிக்குள் கூட்டும் வருடம். மனசை வலிமையாக வைங்க. நம்பிக்கையை உடைக்காதீங்க. யாருடைய நிழலுக்கும் கீழே நிற்காதீங்க. உங்கள் கனவுகளை விடாதீங்க. உங்கள் உள்ளம் சொல்கிற திசையை உங்கள் உயர்வு உங்களுக்கு கதவு திறந்துள்ளது. அந்த கதவுக்குள் நடக்கணும்னா முடிவெடுக்கிறது நீங்கள் தான். பல வருடங்களாக தாங்கின எல்லா காயங்களும் வலிமையாக மாறி உங்களை முன்னேற்றத்திற்கு தூக்கும். நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்தீர்களே, அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது. அழுத கண்கள் இனி சிரிக்கணும் நேரம் வந்தாச்சுங்க. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் எவ்வளவு சிக்கலான சூழலில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை செம்மையாக இயங்கணும்னா முதல்ல மனதுக்கு ஒரு தெளிவு தேவை. நீங்கள் அதிகம் யோசிப்பீங்க. அதனால் மனசில் பல நேரம் குழப்பமாக இருக்கும். இந்த குழப்பம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. முடிவெடுக்க முடியாமல் இருந்தால் வாழ்க்கை நின்று போகும். அதனால் 2026 முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த அறிவுரை, உங்கள் கவனத்தை ஒரே ஒரு விஷயத்தில் வைக்க வேண்டியது. நீங்கள் எந்த காரியத்தையும் தொடங்கினாலும் அதிலிருந்து பின்னடக்கம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்தது 3 மாதம் தொடர்ந்து செய்து பாருங்கள். வாழ்க்கை எப்படி முன்னேறுதுன்னு நீங்கள் நேராக காண்பீங்க. யாருடைய வார்த்தையும் உங்களை பாதிக்க விடாதீங்க. மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பிரச்சனை பிறர் சொல்கிறதையே மனசில் வச்சுக்கிறது தான். பிறர் சொல்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு எப்போதும் சரியானது இல்லை. உங்கள் உள்ளம்தான் உண்மையா? உங்களுக்கான திசை காட்டும் குரல். உங்களுக்கு எது ரொம்ப சுமையான மனிதராக இருக்கும், எது உங்களுக்கு காயம் தரும், யார் உங்களை மதிக்க மாட்டாங்க, இவையெல்லாம் உங்கள் உள்ளமே சொல்கிறது. அந்த உள்ளத்தை கேளுங்க. அது தவறாக சொல்லாது. யாரையும் வேண்டாம். உங்களை நீங்கள் நம்பினா அது போதும். உங்களை யாரும் புரிஞ்சுக்காததால் பல வருடங்களாக நீங்கள் சுமந்த சுமை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த சுமையை இப்போ தனிமையாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம் இது. கடந்த தோல்வி உங்களை பயமுறுத்தக்கூடாது. தோல்வி வந்ததால் நீங்கள் தவறு செய்யவில்லை. நேரம் தவறாக இருந்தது. ஆனால் 2026 சூழல் சரியாகும். அதனால் உங்கள் மனசுக்கு ஒரு மாற்றம் வருங்க. உங்களை தாழ்த்தும் மனிதர்களை நிம்மதியாக தள்ளி வைங்க. உங்களை வலிமையாக உணர வைக்கிற மனிதர்களோடு தான் இருங்க. யாரையும் மனசில் அடிமை மாதிரி மதிக்காதீங்க. உங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. உங்களுக்கான பாதையை நீங்கள் அமைத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை தானாக உங்களுக்கு மதிப்பை தரும். சில நேரங்களில் நீங்கள் பிறரை பாதுகாப்பதிலேயே உங்களுக்கான வாழ்க்கையை தள்ளி வச்சிங்க. இனி அதே தவறை செய்யாதீங்க. நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யலாம். ஆனால் பிறர் வாழ்க்கையின் சுமையை நீங்கள் சுமக்க முடியாது. அது உங்களோட பாதையை தான் நிறுத்தும். உங்களை முன்னேற்றத்துக்கு தள்ளாத எந்த மனிதரும், எந்த சூழலும், எந்த நினைவும் எல்லாவற்றையும் மெதுவாக உங்கள் பாதையிலிருந்து விலக்குங்க.
இது சுயநலம் அல்ல, இது உங்கள் உள் வலிமையை காப்பாற்றுறது. உங்களுக்கான மிகப்பெரிய சிறப்பு உங்கள் சிந்தனை. அந்த சிந்தனை தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒளியாகும். அதனால் மனநிலை தான் உங்களோட முக்கிய ஆயுதம். மனசு சரி இருந்தால் வாழ்க்கை சரி. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உண்மை. இப்போ பரிகாரம் என்பது பண செலவு பண்ணி பெரிய யாகம் பண்ணுறதில்ல. சரியான பரிகாரம் என்பது மனதை சீராக்கும், தடையிருந்த பாதையை திறக்கும், கிரக சக்தியை சமநிலைப்படுத்தும் எளிய வழிகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் முதல் பரிகாரம் பச்சை நிறம். பச்சை நிறம் உங்களோட ஆதார நிறம். புதன் கிரகத்தின் சக்தியை இது அதிகரிக்கும். இந்த நிறம் மனசுக்கு தெளிவும் சிந்தனைக்கும் சாமானியத்தையும் தரும். நீங்கள் பச்சை நிற, பச்சை பேனா, பச்சை துணி இதில் ஏதாவது ஒன்றை உங்களுடன் வைத்திருந்தாலே வாழ்க்கை சீராக ஆரம்பிக்கும். இது ஒரு சக்தி செயல்பாடு. புதன்கிழமை பச்சை நிற பொருட்களை தானம் கொடுக்கலாம். 5 நிமிடம் கூட போதும். இதனால் தடையிருந்த வேலை திறக்கும், பணவரவு சரியாக இருக்கும், குடும்பத்தில் அழுத்தம் குறையும், மன அமைதி பெறும். இது உங்கள் ராசிக்கு அவசியமான பரிகாரம். தினமும் காலை 5 நிமிடம் சூரிய ஒளியை பார்க்கலாம். இது ஒரு பெரிய பரிகாரம் போல் தோன்றாது, ஆனால் மிதுனராசிக்காரங்களுக்கு காலை வெளிச்சம் என்பது மனதுக்கு மிகப்பெரிய மருந்து. பயம் குறையும், யோசனை தெளிவாகும், இதய அழுத்தம் குறையும். ஒரு நாளில் 10 நிமிஷம் அமைதியாக கண்மூடிட்டு உட்காருங்க. எதையும் யோசிக்காதீங்க. இது உங்கள் மனதின் வேகத்தை குறைக்கும். நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. அந்த யோசிப்பு உங்கள் உள்ளத்தை அழுத்து போடுதுங்க. இந்த 10 நிமிடம் உங்களுக்கு முழு நாளின் சுமையை சமமாக்கும். தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்க. மிதுனராசிக்காரர்கள் உள்ளுக்குள் உணர்ச்சியோடு வாழ்பவர்கள். தண்ணீர் உங்கள் உணர்ச்சியை சீராக்கும் சக்தி. ஒரு கண்ணாடி தண்ணீரை குடிக்கும் போது நன்றி என்று நினைச்சாலே மன அழுத்தம் குறையும். விநாயகப் பெருமானை நினைக்கணும். ஓம் ஸ்ரீ கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வாரத்துக்கு ஒரு முறையாவது சொல்லுங்கள். மனதில் உள்ள குழப்பம் தானாக குறையும், தடைகள் திறக்கும், உங்கள் சிந்தனை பேச்சு வடிவால சிறப்பாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு அன்பையும் அமைதியையும் தருவார். ஸ்ரீ முருகன் தைரியத்தையும் மன வலிமையும் தருவார். இந்த இருவரின் அருளும் மிதுனராசிக்காரங்களுக்கு மிக அவசியம். மனசு அமைதி, அன்பு, தைரியம், இந்த 3 உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவை. இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. 2026 உங்களுக்கு உதவ ரெடி. அதுக்குள்ளே உங்கள் மனம் ரெடி ஆனால் போதும். நம்பிக்கை வையுங்கள். உங்கள் நம்பிக்கையை உங்கள் முன்னேற்றத்திற்கு கூட்டும் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க. ஆனால் ஆழமாக வேறு பிடிப்பாங்க. நீங்கள் தாமதமாக முன்னேறினாலும் உங்கள் முன்னேற்றம் நிலைத்திருக்கும். அதனால் உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. உங்கள் பயணம் தனி, உங்கள் நேரம் உங்களுக்கு தான். அமைதியாக இருங்க, முயற்சியை தொடருங்க, உங்களை நீங்கள் மதிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிக சரியான அறிவுரையும். 2026 பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. குறிப்பாக சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது. எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது, தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும்னு. அதனால் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையே சரியான பாதைக்கு திரும்ப வருது. சிலர் போகணுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும். சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் ஒன்று தான். எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம். உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கை உங்களுக்கு வேறு லெவலில் மாறும். 2026 மிதுனராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை, புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.